ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் உலகத்தில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ வந்து பொங்கல் வந்து சீக்கிரமாக ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு, அதனால் எல்லாருமே வீடு க்ளீனிங்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ என் உலகத்தில் நம்ம ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம எப்பவும் பார்த்தாலும் இந்த வீட்டில் செய்யக்கூடிய வேலையே பாத்திரம் கழுவுற வேலையாக தான் இருக்கும். துணி துவைக்கிறது கூட இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் இந்த பாத்திரம் கழுவுற வேலை பாருங்க, ஒரு நாளும் ஒதுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் அப்படின்னா கழுவ வேண்டியது இருக்கும். ஒரு சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, நான் 6 நேரம் கழுவினேன் 7 நேரம் கழுவினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் சமையல் பண்ணுறத பொறுத்தது, ஆட்கள் இருக்கிறத பொறுத்து அது கொஞ்சம் அதிகப்படும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னதான் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தாலும் இந்த வேலையை முடிக்கலைன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் அடுத்த வேலை எதுவுமே நடக்காது. எந்த வேலையில் போய் உட்காந்துருந்தாலும், ஐயோ நம்ம பாத்திரம் அழுக்காக கிடக்குமே, இப்போ பார்த்து யாராவது வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா வீட்டில் எப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் அழுக்காக இருக்கோ அப்போ தான் வீட்டுக்கு விருந்தாள் வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கவா காப்பி கொடுக்கவா அப்படின்ட்டு அந்த அழுக்காக கிடக்கிற பாத்திரத்தை போட்டு அடுத்த பாத்திரத்தை எடுக்கக்கு அதை ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க கிச்சனுக்கு வந்துட்டாங்கன்னா, ஐயோ மோசமாக கிடக்கு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அது யாராவது என்றைக்காவது அனுபவிச்சிருங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய நாள் நடக்கும் அந்த மாதிரி. கரெக்டாக ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டோன்னு வைங்க, அன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற டைமில் தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அங்கங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க எதுவும் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்க வீடும் இந்த மாதிரி இருந்திருக்கும். நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தோணும், ஐயோ நம்ம வீடு இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு. இப்போது நான் வந்து எப்படி பாத்திரம் கழுவுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்க இது வித்தியாசம், எல்லார்த்த போல் சோப்பு வச்சு ப்ரெஸ் வச்சு தானே தேய்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு சோம்பேறியாக இருக்குதுன்னு வைங்களா, நம்ம வந்து டிவியில் அப்படி இல்லைன்னா ஃபோனில் நல்ல ஒரு மெலோடி சாங்காக எடுத்து வச்சிடணும். நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்காக இருக்கணும். எடுத்து அப்படியே அதை பாட்டுக்கு ஓட விட்டுட்டு நம்மளும் அது பின்னாடியே வாய் அசைச்சிக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அதுவும் பாட்டு பிடிக்கும், நம்மளும் பாட்டு படிப்போம். ரொம்ப வேகமாக படித்தோன்னா பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்கும். அவங்க வேற எப்படி சத்தம் போட்டு கிடக்காலேன்னு நினைப்பாங்க. அதனால் நான் மெதுவாக தான் பாட்டு படிப்பேன். ஏன்னா பாட்டு நமக்கு சுத்தமாக வராது, ஏதோ முணுமுணுத்துட்ருப்போம். இது பிள்ளைங்க கேட்டாலே வந்து கிண்டல் பண்ணுவாங்க வீட்டில். அதனால் இந்த கதை அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம பாட்டு ஓடுதா, நம்மளும் வந்து முணுமுணுத்துக்கிட்டே இந்த பாத்திரத்தை எல்லாம் முதல்ல 1 2 நீட்டு எடுத்து எடுத்து போட்டு கழுவலாம் அப்படின்ட்டு ஒதுக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த ஹாலில் ஒரு சொம்பு இருக்கும், அதை எடுத்து கொண்டு வைப்போம். பெட்ரூமில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதை எடுத்து கொண்டு வைப்போம். மறுபடி எல்லா பாத்திரத்தையும் ஒதுக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த கிச்சன் மேடை வந்து துடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ தான் பார்ப்போம், இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வு அழுக்காக இருக்குது அப்படி தோணும். மறுபடியும் அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து அது சும்மா துணியால் துடைச்சோம் அப்படின்னா திருப்தியே இருக்காது. நான்லாம் என் பாட்டுக்கு தண்ணியை ஊற்றி தேய்ன்னு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு அதுதான் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது அந்த மாதிரி கழுவணும் இல்லையா? நான் ஏற்கனவே கேஸ் அடுப்பு வந்து கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு ரெடி ஆகியிருக்கேன். எல்லா பாத்திரத்தையும் ஓரளவுக்கு கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அள்ளி போட்டு கழுவும் போது அடுத்த நமக்கு தோணும், பரவாயில்ல இது கழுவி முடித்த பிறகு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி இன்னும் கூட 2 டப்பா காலியாக இருக்குது, அந்த டப்பா எடுத்து போட்டு கழுவோம் அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி தான் அந்த கிச்சன் க்ளீனிங் வந்து நடந்துகிட்ருக்கோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு நாங்கள் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் கூட கம்ப்ளீட்டாக ஆகலை. அதனால் எனக்கு வந்து இந்த பொங்கலுக்கு க்ளீனிங் பண்ணுற வேலை, இப்போ நம்ம வந்து இப்போ பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக இறங்குவோம். இந்த வாட்டி பொங்கல் எல்லாம் வைக்க போகிறது இல்லைங்க. அதனால் சிம்பிளாக தான் வந்து க்ளீனிங் வேலை இருக்குது. நிறையெல்லாம் போட்டு பண்ணிட்டு கிடக்கல. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு வேலைகளும் இருக்குது. அதனால் அது அப்படி இப்படிமா பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நமக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய வேலை தான் நான் வந்து உங்கள் கூட சொல்கிறேன். இருந்தாலும் இந்த பொங்கல் க்ளீனிங் அப்படின்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி அதை ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கி காய வச்சுருங்க. அப்புறம் ஒவ்வொரு செல்ஃப்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை மொத்தமாக அள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வேலை செய்கிறதுக்கு மனசு வராது, டயர்ட் ஆயிரும். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு நம்ம மூளை வந்து சோர்வாயிரும், இவ்வளோ வேலையா அப்படின்ட்டு. அதனால் ஒவ்வொரு செல்ஃபில் இருக்க பொருளையாக மெதுவாக எடுத்து எடுத்து
அப்படியே க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பக்கம் வைக்கணும். டப்பாயிலலாம் நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு தனியாக பேப்பர் இல்லைன்னா கவர் வாங்கி கடையில் வச்சுடணும். இந்த குட்டி குட்டியாக கவர் எல்லாம் கிடைக்கும். அதுக்குள்ளெல்லாம் தட்டி அதை வந்து நம்ம ரப்பர் பேண்டு போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் இந்த டப்பா எல்லாம் கழுவி அழகா கமத்தி கமத்தி இப்போது வீட்டிலலாம் நிறைய பேர் வெயிலில் வந்து வச்சு காய வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் நம்ம அழகா பெட்டுக்கு மேலேயே நல்லா திக்கான போர்வை ஒன்று போட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி தொடச்சி அப்படி கமத்தி வச்சு கொஞ்சம் காய வைப்போமா, அப்புறம் கொஞ்சம் நிமிர்த்து வச்சு காய வைக்கணும் ஃபேன் போட்டு. அப்படி காய வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த பழைய பொருட்கள் நம்ம கவரில் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொருட்களையும் டப்பாயில் போட்டு அப்படியே அடைச்சி வச்சிடணும். இல்லை நம்ம புதுசாகவும் பொருள் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, பொங்கலுக்கு எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக நிறைய பொருள் வாங்குவாங்க. அதையும் அதுக்கான டப்பாயில் பத்திரமா வாங்கி வச்சிடணும். இதில் நம்ம இந்த நிறைய பொருட்கள் வாங்கி வீட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. என்னென்னா இப்போல்லாம் நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் சேர்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கெமிக்கல் இல்லாத பொருட்கள் வந்து சீக்கிரமாக புழு பிடிக்கும். நம்ம அப்படி இல்லைன்னா வெயில் எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை பார்க்கணும். டைம் இருந்தால் பாருங்கள். மொத்தமாக பண்ணுறதா இருந்தால் சகிக்காமல் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்து எடுத்து அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு சிங்க்லேயே நல்லா தண்ணி விட்டு கழுவியாச்சு. நம்மளுக்கு எப்போவுமே பொங்கல் க்ளீனிங் தான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ரொம்பலாம் டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டோம். கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமான ஒரு குறிப்பு, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நினச்சி மட்டும் ரெஸ்ட் எடுத்துடாதீங்க. யாரும் நமக்கு ஹெல்ப்புக்கு வந்து உதவ மாட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டைமை வந்து நவுட்டி கொண்டு போயிடும். அதனால் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சுறுசுறுப்பாக வேலைகளை ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வேகமாக வேலையில் செஞ்சுட்டு சூப்பராக பொங்கல் கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல்.